ஓம் சிவாய நமக. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். குரோதி வருடம் கடைசி மாசமான பங்குனி மாத ராசி பலன் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இந்த பங்குனி மாசம் அப்படின்னாலே எல்லாரும் ஞாபகத்துக்கும் வர்றது முருகப்பெருமானுக்கு உகந்த பங்குனி உத்திர திருநாள் அப்படிங்கிறது தான். இந்த பங்குனி உத்திரம் இந்த மாசம் 28ஆம் தேதி, அதாவது ஏப்ரலுக்கு 11, பங்குனிக்கு 28ஆம் தேதி பங்குனி உத்தரம் அப்படிங்கிறது வருது. இந்த மாசத்துக்கு உண்டான கிரக அமைப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கு. சூரிய பகவான் மீனராசியில இருக்கார், ராகுவோட சேர்ந்து இருக்கார். செவ்வாய் மிதுனத்திலிருந்து 24ஆம் தேதி கடகத்துக்கு போய் நீசமடைகிறார். புதன் மீனராசியில நீசமாயிருக்காரு. அதிசாரத்துல பங்குனி 4ஆம் தேதி கும்பராசிக்கு போறாரு. 27ஆம் தேதி மறுபடியும் மீனராசிக்கு போறாரு. சுக்கிர பகவான் மீனத்துல உச்சம். அப்ப நீசபங்க ராஜயோகம் அப்படிங்கிறது உருவாகுது. இந்த நீசபங்க ராஜயோகம் உங்களுக்கு சூப்பரான பலன்கள் அப்படிங்கறதெல்லாம் கொடுக்கும். குரு பகவான் ரிஷபத்திலையும் சனி பகவான் கும்பராசிலையும் இருக்காரு. மகா சனி பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி 15ஆம் தேதி பங்குனிக்கு 15, மார்ச்சுக்கு 29 மீனராசிக்கு சனி பகவான் போறாரு. ராகு மீனத்திலையும் கேது கன்னிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள் ராசி மாற்றங்கள் உங்களுக்கு எப்பேற்பட்ட பலாபலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகுது அப்படிங்கிறத துல்லியமா நாம பார்த்துருவோம். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த பங்குனி மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பங்குனி 7.5 சனி வரப்போகுது அப்படின்னு ஒரு அச்சத்தோட இந்த பங்குனிக்குள்ள நீங்க நுழைய போறீங்க. பயப்பட வேண்டியதில்லை. நிறைய மாத கிரகங்கள் அப்படிங்கிறது இந்த 7.5 சனியோட பாதிப்பு அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாத அளவுக்கு பார்த்துக்கோ. நிறைய நல்ல யோகங்கள் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட வேண்டியது சுக்கிரன் உச்சம், அதாவது தனாதிபதியான சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு உச்சத்துல இருக்கார் அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு. அதனால இந்த பங்குனி மாசத்தை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி செவ்வாய் அப்படின்னு பாத்தீங்கன்னா சகாயஸ்தானத்துல, அதாவது மிதன ராசியில ரொம்ப பலமா உட்கார்ந்து இருக்காரு. அதே மாதிரி தனஸ்தானத்துல குரு பலத்தோட இருக்காரு. சுக்கிரனோட பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கறது அடைஞ்சிருக்காரு. பொருளாதார வளர்ச்சி, 10 ரூபா காசு பணம் அப்படிங்கிறது இருந்துட்டாலே மற்ற பிரச்சனை எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த உலகத்திலேயே பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியது காசு பணம் அப்படிங்கிறது தான். என்னதான் நமக்கு ஆள் பலம், அம்பாரி, சேனை எது இருந்தாலும் 10 ரூபா பணம் கொடுக்கக்கூடிய தன்னம்பிக்கை அப்படிங்கிறத வேற எதாலையுமே கொடுத்துட முடியாது. பை நிறைய பணம் இருக்கு, எது வந்தாலும் நான் பார்த்துக்குவேன் அப்படிங்கிற அளவுக்கு பணம் இருந்தாதான் நம்பிக்கை அப்படிங்கிறது வரும். அந்த வகையில இந்த மாசம் உங்களுக்கு பண பஞ்சாயத்து அப்படிங்கிறது இருக்காது, பண பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்காது. ஒரு தொழில் செய்யறோம் அப்படின்னா வழக்கத்தை விட 10 ரூபா கூடுதலா சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. அதே நேரத்துல 10 ரூபா கடங்கண்ணி இருந்ததுன்னா அதையும் இந்த மாசத்துல நீங்க அடைச்சிடலாம். ஐயோ, ஒருத்தருக்கு அடுத்த மாசம் பணம் தரேன்னு சொல்லியிருக்கமே, என்ன பண்றது, இனிமே கேட்க ஆரம்பிச்சிருவானே, தேதி நெருங்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரியான மனக்குழப்பம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. கையில காசு இருக்கும். ஒருத்தனுக்கு 10ஆம் தேதி பணம் தரேன்னு சொல்லியிருந்தோம்னா 5ஆம் தேதி நம்ம கைக்கு பணம் வந்துடும். எப்ப இந்தா இப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நம்ம ஒரு நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்கு. அது மாதிரி கடந்த காலகட்டத்தில் நடைபெறாத பல காரியங்கள், தேக்கமடைஞ்சு போய் கிடந்த காரியங்கள் எல்லாம் இதுக்கு மேல வேகமா நடக்கும். ஒரு திருமணத்துக்கு வரன் தேடிக்கிட்டு இருந்தேன், நடக்கவே இல்லை, தள்ளிக்கிட்டே போயிட்டு இருக்கு. பொண்ணு கிடைச்சா மாப்பிள்ளை கிடைக்கல, மாப்பிள்ளை கிடைச்சா பொண்ணு கிடைக்கல, 2 பாலருக்குமே திருமணம் அப்படிங்கிறது லேட் ஆகிட்டு இருக்கு. ஏதோ 1-2 பிடிச்சி ஒர்க் அவுட் ஆனா கூட சாதகம் சரியில்லை, ஏதோ பேச்சுவார்த்தையில நின்று போகுது அப்படிங்கிற தடை தாமதம்லாம் நீங்கி திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு, வீட்டுல கெட்டி மேல சத்தம் கட்டக்கூடிய வாய்ப்பு, சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது எல்லாமே இந்த மாசத்துல இருக்கு. அது மாதிரி கொஞ்சம் வீண் விரயங்கள் அப்படிங்கிறது வரும். அது சுப விரயமா நாம தான் மாத்திக்கணும். அதாவது 10 ரூபா கையில பணம் இருக்கு அப்படிங்கும் போது நம்ம ஏதாவது ஒரு முதலீடை கொண்டு போட்டுறணும், இல்ல ஏதாவது வேண்டுதல் இருந்தா நிறைவேற்றிடணும், இல்ல ஏதாவது கடை இருந்தா அடைச்சிடணும். இல்ல நாளைய செலவுக்கு 10 ரூபா நமக்கு வேணும், கடனை கூட அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு தேக்கி வச்சிருந்தோம்னா அதுக்கு ஒரு தண்ட செலவு வரும். அந்த வகையில 10 ரூபா காசு பணம் இருக்கும்போது கடங்கடா இருந்ததுன்னா அடைச்சு விடுங்க, அதான் நல்லது. அது மாதிரி மீனராசியில புதன் மாச தொடக்கத்துல இருக்கார். நீசம் வக்கரம் ரெண்டும் அடைஞ்சிருக்கார். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நற்பலன்களை தான் கொடுக்கும். ராசிக்கு 3க்கும் 6க்கும் அதிபதியான புதன் 12க்கு போய் மறையறார். அப்படிங்கும் போது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறது தான். அந்த அடிப்படையில பண வருமானத்துக்கு பஞ்சம் இருக்காது. இடம் பூமி விற்பனையால லாபம் இருக்கும். ஒரு பூர்வீக சொத்தை விற்கணும் அப்படின்னு நினைச்சு விற்க முடியாதவங்க இப்ப விற்கலாம். பூர்வீக சொத்தால எந்த பலனும் இல்ல, அதால எனக்கு 10 ரூபா செலவு தான் ஆயிட்டு இருக்குங்கிறவங்க கூட அதால பலனடைய ஆரம்பிப்பீங்க. அந்த வகையில நல்ல ஒரு மாசம் அப்படிங்கிறது இருக்கு. அது மாதிரி பாத்தீங்கன்னா மாசம் தொடங்கி 4வது நாளே கும்பராசிக்கு புதன் போயிடுவாரு. அதாவது கும்பராசிக்கு புதன் போறார் அப்படிங்கும் போது இதுவும் ஒரு நல்ல நேரம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா லாபஸ்தானத்துக்கு போறார். பெரிய பெரிய பிரபலமான நிறுவனங்கள்ல இருந்துலாம் உங்களுக்கு வேலை செய்யறதுக்கான அழைப்பு அப்படிங்கிறது வரும். பரவாயில்ல, நல்ல கம்பெனி, இதுதான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன் வாழ்க்கையில இத்தனை நாளா,
ஒரு அமெரிக்கா போகணும், ஒரு லண்டன் போகணும், ஒரு சிங்கப்பூர் போகணும் அப்படின்னு ஒரு லட்சியமாக வச்சுருந்தவங்க எல்லாத்துக்குமே வேலை செய்கிற நிறுவனத்தின் மூலமாகவே ஒரு வெளிநாடு போய் வேலை செய்யக்கூடிய அமைப்பு, இல்லை வேறு நிறுவனங்களுக்கு அதே உங்களோட இதுலேயே ஒரு ப்ரமோஷனில் போகக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே இருக்குது. இதுமாரி உத்தியோகத்தில் சில பேர் விருப்ப ஓய்வில் வெளியில் வந்துடலாம், தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. விரைய சனி காலகட்டம் வரப்போதே தொழில் தொடங்கலாமா ஜோசியர்னு கேட்டால் தொடங்கலாம். 7.5 சனியை பொறுத்த வரைக்கும் தொழில் தொடங்கிறதுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் கிடையாது. சனி உழைக்கிறவங்களுக்கு பலன் கொடுத்தே தீருவார். 7.5 சனி காலகட்டத்தில் தொழில் தொடங்கலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன், தாராளமாக தொடங்கலாம், தப்பு இல்லை. கொஞ்சம் லாபம் அப்படிங்கிறது தாமதமாகும். மற்றவன் 2 மாதத்தில் லாபம் எடுக்கிறான்னா நாம் லாபம் எடுக்க 4 மாதம் ஆகும். ஆனால் அது நிரந்தரமாக இருக்கும். ஏன்னா சனி அப்படிங்கிறவர் மெதுவாக தான் கொடுப்பார், ஆனால் நிரந்தரமாக கொடுப்பார். அந்த வகையில் தொழில் தொடங்கக்கூடியவர்கள் தாராளமாக தொடங்கலாம். சில பேர் இப்போ விருப்ப ஓய்வில் வெளியே சொந்த தொழில் தொடங்கணும், எத்தனை நாளைக்கு தான் இன்னொருத்தன்ட்டு நாம் அடிமை பணி செய்கிறது, அந்த மாதிரியான மனநிலையெல்லாம் இருந்திருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு தொழில் தொடங்கக்கூடிய யோகம், அதாவது தொழிலாளிகள் முதலாளிகளாகக்கூடிய யோகம் அப்படின்னு கூட இதை நாம் எடுத்துக்கலாம். அந்த வகையில் நல்லாயிருக்கும். அதுமாரி மீனராசியில் சுக்கிரன் மாதம் முழுக்க உச்சத்தில் தான் இருக்கார். அசுரகுருவான சுக்கிரன் அப்படிங்கிறவர் உச்சமடைஞ்சிருக்கார். 2க்கும் 7க்கும் அதிபதியான சுக்கிரன் உச்சமடைகிறார். அப்படிங்கும்போது குடும்பத்தில் ஒரு கலகலப்பான சூழல் அப்படிங்கிறத கொடுக்கும். ஏன்னா தனாதிபதி உச்சம் இல்லையா, தனஸ்தானத்துக்கே அவர் தானே உச்சம். அவர் உச்சமடைகிறாருங்கும் போது காசு பணத்துக்கு பஞ்சமில்லாத ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும். அதனால கவலைப்பட வேண்டியதில்லை. அதுமாரி குடும்ப உறவுகளில் உங்களுக்கு நல்ல செல்வாக்கும் சொல்வாக்கும் இருக்கும். நீங்கள் என்ன சொன்னாலும் குடும்ப உறுப்பினர்கள் காது கொடுத்து பேப்பாங்க. உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது கூடுதலாக தான் இருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதுமாரி கண் சார்ந்த பிரச்சனை உள்ளவர்கள், கண்ணில் ஒரு பிரச்சனை, கண் கட்டி வருது, இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள்லாம் இதுக்கு மேலே நல்லபடியாக சரியாயிடுவீங்க. கண் சார்ந்த ஒரு கண்ணாடி போடணும்னு சொன்னவங்க கூட தேவையில்லை, சரியாயிடுச்சு, பவர் சரியாக இருக்குது அப்படிங்கிற நிலைமைக்கு நல்ல ஒரு தேக ஆரோக்கியம் அப்படிங்கிறதையும் அடைவீங்க. சில பேருக்கு ஒரு சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்பு, பரிகார தலங்களுக்கு, இப்போ நவ கிரகத்தில் நம்ம ஜோசியம் போய் பார்த்துருப்போம். உங்களுக்கு அந்த கிரகம் சரியில்லை, இந்த கிரகம் சரியில்லைன்னு அந்த நவ கிரகங்களில் எந்த கிரகம் கெட்டு போயிருந்ததோ சுயஜாதகத்தில் அந்த தலத்துக்கு போய் பரிகாரம் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. சில பேர் ஆன்மீக யாத்திரைகள் செல்வீங்க, குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு போவீங்க. இந்த மாதிரி ரொம்ப நாளாக செய்யணும்னு நினச்ச காரியங்கள்லாம் செய்வீங்க. அதுமாரி புதன் நீசம், இது நாம் மறந்துடக்கூடாது. கும்பத்தில் இருக்கிற புதன் பங்குனி 27 மறுபடியும் மீனராசிக்கு போய் நீசம் அடைஞ்சிடுவார் விரயத்தில். சூரியனோடையும் சுக்கிரனோடையும் சேர்ந்துக்கிட்டு புத சுக்கிர யோகம், புத ஆதித்ய யோகம், நீசபங்க ராஜயோகம் எல்லாத்தையும் கொடுப்பார். ஆடை ஆபரண சேர்க்கை, 10 பவுன் நகை வாங்கணும், 5 பவுன் நகை வாங்கணும், வெள்ளி வாங்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஏதோ பவுனா 10 ரூபாய்க்கு சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத இந்த பங்குனி மாதத்தோட கடைசியில் நீங்கள் பார்க்கலாம். அது மாதிரி பங்குனி 24 கடகராசிக்கு போகிற செவ்வாய் அங்கே நீசம் அடைகிறார். இந்த காலகட்டத்தில் ராசியாதிபதி நீசம் அப்படிங்கும்போது நாம் தேக ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். 7.5 சனி அப்படிங்கிறதும் உங்களை தொடப்போகுது. அப்படிங்கிறதால இந்த மாத கடைசியில் கொஞ்சம் மருத்துவ செலவு அப்படிங்கிறது இருக்குது. அந்த விஷயத்தில் மட்டும் நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 15ஆம் தேதி மகா சனி பயிற்சி மறந்துடக்கூடாது. சனி பகவான் உங்களோட ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு வர திருக்கணித பஞ்சாங்கப்படி பலர் சொல்லுவாங்க இந்த வருஷம் சனிப்பயிற்சியே இல்லை, வாக்கிய பஞ்சாங்கப்படி 2026 தான் சனிப்பயிற்சிம்பாங்க. அதெல்லாம் நீங்கள் காது கொடுத்து தேக்க வேண்டியதில்லை. மனிதர்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கம் அப்படிங்கிறது தான் முறையாக எழுதப்பட்ட ஒரு பஞ்சாங்கம். உங்களுக்கு 7.5 சனி அப்படிங்கிறது பிடிக்குது. கூடுமான வரைக்கும் வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். சனிக்கிழமை முடியாதவங்க மாசத்துல ஒரு நாளாவது எண்ணெய் தேய்ச்சி நீராடுங்க. சனிக்கிழமையில கருப்பு நிற உடை அணிங்க. சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. இது மாதிரி கர்ம வினைகளின்படி வாழுங்க. அரசு ஊழியர்களாக இருக்கோம் அப்படின்னா உங்களை தேடி வர்ற சாமானியர்களுக்கு உடனே வேலையை செஞ்சு கொடுக்கணும், உட்கார வச்சு மரியாதையாக பேசணும். லஞ்சலாவண்யம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஈடுபடக்கூடாது. பாதிப்பு அதிகமாக இருக்கும். சனியோட இந்த 7.5 சனி காலகட்டத்தில் உங்களோட கர்ம வினைகளுக்கு தக்கன பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். அதனால் ரொம்ப கவனம். தாய் தந்தையரை பார்த்துக்கணும். எளிய மக்கள்கிட்ட உங்களோட அதிகாரத்தை செலுத்தக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப சரியாக பண்ணிங்கன்னா 7.5 சனி காலகட்டத்தில் சனி பகவானே வாரியும் கொடுப்பார். கவலைப்பட வேண்டிய மேசராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.